Hi friends, welcome back to my channel. நான் உங்க நேஷிகா. மெட்ராஸ் மேட்னி மூவியை தான் நான் இப்ப ரிவ்யூ பண்ண போறோம். குட் நைட் மெய்யழகன் டூரிஸ்ட் ஃபேமிலி வரிசையில் மெட்ராஸ் மேட்னி ரொம்ப அழகான படம். இந்த மூவிக்கு என்னோட ரேட்டிங் 5 ஸ்டார். A film that feels like a warm hugனு சொல்வோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு படம் தான் மெட்ராஸ் மேட்னி. ஃபேமிலியா உட்கார்ந்து பார்க்க வேண்டிய படம் இது. From start to the end, என்டையர் ஃபில்மே ரொம்ப ஹோல்சமா இருந்துச்சு. ஒவ்வொரு கேரக்டர்ஸும் லிட்ரலி ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே ரொம்ப இயல்பான அழகான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. கதையில எதுவுமே எக்ஸாஜரேட் பண்ணாம ஓவர் ரொமான்டிசைஸ் பண்ணாம ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கைய ஆத்தென்டிக்கா போர்ட்ரே பண்ணிருக்காங்க டைரக்டர் கார்த்திகேயன் மணி. ஓகே, ஸ்பாயிலர் அலர்ட். ஒரு எழுத்தாளரா சத்யராஜ் சார் இந்த ஃபில்ம ஒரு கதையா நரேட் பண்ற விதம் டிஃப்ரெண்டா மட்டும் இல்லாம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்துச்சு. ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் ஒரு ரைட்டரா தன் கதையோட கதாபாத்திரங்களா இன்ட்ரடியூஸ் பண்ணது நிஜமாவே அருமையா இருந்துச்சு. அப்போதான் காளி வெங்கட் ஒரு நடுத்தர குடும்பத்தின் அப்பாவா ஒரு ஆட்டோ டிரைவரா நமக்கு அறிமுகமாகுறார். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் குழந்தைங்களை நல்லா படிக்க வச்சிடணும்ன்றது ஒரு மிடில் கிளாஸ் அம்மா அப்பாவோட மனநிலை. அத அழகா ஆத்தென்டிக்கா காமிச்சிருக்காங்க. அது புரியாம சில பிள்ளைங்க அடம் பிடிப்பாங்க தினேஷ் மாதிரி. சில பிள்ளைங்க நிலைமை புரிஞ்சு சமத்தா இருந்திருப்பாங்க தீபிகா மாதிரி. ஆனா அந்த சமத்து பிள்ளைக்கும் அடம் பிடிக்கிற பிள்ளைக்கும் உள்ள எப்படி ஃபீல் ஆகும்ன்றது இந்த பிலிமோட அனதர் மேஜர் பார்ட். எல்டர் டாட்டரோட டியூட்டிஸ், யங்கர் சன்னோட ரியலைசேஷன். தீபிகா தேங்காய் பிஸ்கெட் வாங்க ஒரு சின்ன பாப்பால இருந்து யூஎஸ்க்கு வேலைக்கு போற பெரிய பொண்ணு வரைக்கும் காமிச்சிருக்காங்க. கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் அம்மா அப்பாவை விட்டு கொடுக்காத மகள். பிள்ளைங்களை கஷ்டம் தெரியாம வளர்க்கணும்னு நினைக்கிற அம்மா அப்பா. இது என்ன எல்லா வீட்லயும் நடக்கிறது தானே? ஆமா, ஆனா அதுலயும் ஒரு அழகு இருக்குல்ல, அதுதான் படமே. ஒரு சாதாரண மனுஷனுக்குள்ள எவ்வளவு பெரிய சிந்தனை. ஒரு ஹெல்தி ஃபேமிலியை போர்ட்ரே பண்ண இந்த ஃபிலிம் பேட் பேரண்டிங்க மென்ஷன் பண்ண தவறல. ஒரு வயலண்டான அப்பாவால ஒரு பையன் எப்படி அஃபெக்ட் ஆகுறான், அவன் ஃபியூச்சர் எப்படி ஆகுதுன்னு வினோத்ன்ற கேரக்டர் மூலமா காமிச்சிருக்காங்க. அர்ச்சனாவோட அட்வைஸ், தீபு அம்மாவோட அட்வைஸ் எல்லாம் ரியலா ஃபீலிங்கா இருந்துச்சு. தீபிகா அந்த அலையன்ஸை ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்த சீன், அப்புறம் தன் ஒய்ஃப இன்சல்ட் பண்ண ஆபீசரை கண்ணன் பலார்னு அறந்த சீன்லாம் நல்லா ஃபயரா இருந்துச்சு, என்டர்டைனிங்கா இருந்துச்சு. எல்லாரும் ஒன்னா டின்னர் சாப்பிடுறப்போ ஒன்னா உட்காந்து ஒரு ஃபேமிலியா கடைசியா எப்போ சாப்பிடுவோம் நமக்கே தெரியாதுன்னு சத்யராஜ் சொன்னது ஆமால அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சது. அம்மா ரோல் அண்டர்ஸ்டேட் ஆகிட்ட மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. பட் ஓவராலா எவ்ரி சிங்கிள் கேரக்டர், அம்மா அப்பா தீபிகா தினேஷ் அவங்க பாட்டி பிரௌனி எல்லாரோட ரோலுமே கதைக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. வடிவேல் சார் வாய்ஸ்ல என்னடா பொழப்பு இது இந்த பாடல் படம் முடிஞ்சு மனசுல நிற்கும். வாட்ச் மெட்ராஸ் மேட்னி இன் தியேட்டர்ஸ். கண்டிப்பா ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை, டேக் கேர்.